நல்லமா அரிசி இல்ல, மாவு இல்ல, உப்பு இல்ல. நல்லமா நல்லமா மகுல தவன் நல்லமா. வாய் முடியுங்க. நீங்க தெரியல, நீங்க தெரியாதால நாங்க. மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில பதுல்ல மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களுடைய கைது குறித்தும் கடந்த கால அரசியல் வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலி ஆராய போகுது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. சாமர சம்பத் அவரை யாரும் எளிதில் மறக்க மாட்டாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 27ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்காக இவரை வர சொல்லி இருந்தது. நல்ல பிள்ளை மாதிரி விசாரணைக்காக வந்தாரு. விசாரணைகள்ல முடிவுல அதன் பின்னணியில அந்த ஊழல் தடுப்பு பிரிவினரால சாமர சம்பத் அவர்கள் அதாவது 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவர் ஊவா மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, அந்த காலப்பகுதியில் முறைகேடான சில பணிகள் செய்ததுனால, அது ஊழல் சார்ந்த விஷயங்கள் என்ற சந்தேகித்ததுனால அந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, சாமர சம்பத் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோமாக இருந்தா, இவர் முதலமைச்சராக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அது மைத்திரி ரணில் கூட்டணியில வந்த நல்லாட்சி என்ற பொள்ளாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆட்சியில இவர் தான் முதலமைச்சராக இருந்தவர். இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதுல தமிழ் மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபராக அன்று கடமையாற்றியவர் ஆர் பவானி என்று சொல்லப்படுகின்ற அதிபர் கடமையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு அபேட்சகர் அவருடைய உறவுக்கார ஒரு பையனுக்கு அந்த குறித்த பாடசாலையில அட்மிஷன் வேணும். இவர் ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாரு. இந்த கடிதத்தை கொண்டு போன பெற்றோர் கொடுத்த நேரம் எல்லாவற்றையும் பார்த்தவைய சொன்னா, முஸ்லிம்களுக்கு 8 விதமான மாணவ இட ஒதுக்கீடு இருக்குது, அது ஃபில்லப் ஆகியாச்சு. ஏனைய மாணவர்களுடைய சதவீதங்களும் முடிஞ்சாச்சு. இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா இருந்தா நீங்க வலயக்கல்வி பணிப்பாளரை சந்திச்சு பேசுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அட்வைஸா சொல்லி இருந்தாங்க. முதலமைச்சர்லையா கடிதம் கொடுத்தது அது ஒரு அவமானமா கருதிட்டார் போல. உடனடியாக இவர் போன்ல சொல்லியிருக்கிறாரு, அதிபரை உடனடியாக அவர் உத்தியோகபூர்வ வீட்டுக்கு வர சொல்லி. எந்த ஒரு அதிபரும் தன் வாழ்க்கையில கனவுல கூட நினைக்காத சம்பந்தப்படாத அப்படியான ஒரு விஷயத்தை, ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க முடியாத ஒரு சம்பவம் தான் அன்றைய தினம் நடந்தது. அதுதான் சாமர சம்பத் அவர்கள் என்ன பண்ணினார்னா, முட்டங்கால நின்று தன்னோட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா, வழி தெரியாம செய்வதறியாம மிகப்பெரிய அதிர்ச்சியில மிகப்பெரிய பயத்துல அந்த கல்விமான், அந்த பாடசாலையுடைய அதிபர் இந்த சாமர சம்பத் அவங்களுடைய முன்னிலையில முட்டங்காலில் நின்று மன்னிப்பு கேட்டதாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்தது. அதற்கு பிற்பாடு அவர் பதவி விலகி இருந்தாரு. அது மட்டுமல்லாம ஜனாதிபதி உடனடியாக ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு பணிப்புரை எல்லாம் விட்ட சம்பவம் நமக்கு தெரியுது. இது சம்பந்தமாக அதிபர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழல்ல மிகப்பெரிய பலம் பொருந்தியவங்க இவங்களோட எதிர்த்து எது பேச முடியுமா, வழி அறியாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிர்பந்த சூழல் அமைஞ்சது, நான் கேட்டேன் என்ற ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி அந்த அதிபரை சொல்லியிருந்தான்றது மிகப்பெரிய வலிக்கிற விஷயமாகத்தான் கல்வி சமூகம் மட்டுமல்ல சாதாரண மக்களாக அன்று பெரிய விமர்சனங்களை முன்வைச்சதை பார்க்க முடிந்தது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகலாம் பதில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த அதிபர் போன நேரம் என்ன பண்ணினாங்க, உடனடியாக ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு இவங்க போறாங்க. எங்கன்னு கேட்ட அந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் எங்க போனாங்கடா, சாமர சம்பத் முதலமைச்சருடைய உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு போறாங்க. அங்க போய்தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது, அவருக்கான வாக்குமூலம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவர், பாதிக்கப்பட்ட ஒரு அரசு அதிகாரி, ஒரு அதிபர், ஒரு கல்வி சமூகத்துல ஒரு தலைமை பதவியில் இருந்து ஒரு பாடசாலையை நிர்வகிக்கிற ஒரு அதிபருடைய நிலைமையை பாருங்களேன். தான் பாதிக்கப்பட்டாச்சு என்று கம்ப்ளைண்ட் எழுத போனா, இல்ல நீங்களும் வாங்கல போவோம், ஏதோ மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி அங்க போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கான நீதி கிடைத்ததோ இல்லையோ என்பது தெரியாது. அன்று முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ இவர் மீது என்ன குற்றச்சாட்டை வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின்ல வடை வித்தவங்க, பாக்கு வித்தவங்க இவங்க எல்லாம் முதலமைச்சராக இப்ப 7 மாடி கட்டிடம் ஹோட்டல் கட்டுற அளவுக்கு வசதி வாய்ப்பாக இருக்குதுண்டா. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? வடை வித்து, பாக்கு வித்து இப்படியெல்லாம் செய்ய இயலுமாக இருந்தா அனைவரும் பணக்காரனா மாறி இருப்பானே, இதெல்லாம் யாருடைய பணம்? பொதுமக்களுடைய பணம் தானே என்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஒரு ஊடகத்துக்கு அவர் கருத்தாக சொல்லி இருந்தாரு. இது சம்பந்தமாக சாமர சம்பத் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது பச்சை பிள்ளை, நீங்க சொல்றதுல எந்த உண்மையும் இல்லை, அது 10 மாடி கட்டிடம் 42 அறைகளை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் யோசிச்சாங்க, அப்படியெல்லாம் இல்லை,
இதுக்கான கணக்குகள் இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவர் சொன்னார் 7 மாடியெல்லாம் போய் நாங்கள் கட்டுறது 10 மாடி அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாகவும் அந்த விஷயத்தை சொல்லி கடந்து போனார். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் குறித்த ஒரு ஊழல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான் இப்போது எழுந்திருக்க வேணும். ஆனால் ஊடகங்களில் என்ன காரணத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டார்னு ஒரு விஷயம் இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்லப்படல என்ற ஒரு விஷயமும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல பாராளுமன்றத்தில் மிக பயங்கரமா தனது விமர்சனங்களை ஆளும் தரப்பை நோக்கி முன்வைக்கிறவர் ரொம்ப ஜோக்காக பேசக்கூடியவராக கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டார். எல்லா இடங்களிலும் அவரை பேச்சை உற்று நோக்கி அவங்க கவனிச்சிருப்பீங்க. இவர் யாருக்காக பேசுறாரு, யார் சொல்லிக் கொடுத்து பேசுறாரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எனவே இன்றைக்கு ஒரு ஊழல் ஒரு விஷயத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இப்ப கைது செய்யப்பட்டு மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பார். அது விளக்குமறியலா அல்லது பிணையா என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. வியாழேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கைது செய்யப்பட்டாங்க. அவர கைது எப்படி நடந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு ஊழல் சம்பந்தப்பட்டிருக்குது. 15 லட்சம் மணல் ஏற்றுறதுக்கான ஏதோ ஒரு பெர்மிட்டை கொடுக்குற ஒரு விஷயத்துல அந்த ஒரு ஊழல் நடந்ததாக சொல்லப்படுது. பெர்மிட்டுக்கு வரி கட்டுறது இந்த அரசாங்கத்துக்கு அங்க சட்டம் எழுதப்படணும் எப்படி கேட்டால் அரசியல்வாதிக்கும் கொடுத்துட்டு தான் நீங்க அரசுக்கு பணம் செலுத்தணும் அப்படி ஒரு கல்ச்சர்ல வாழ்ந்ததுனால என்னவோ தெரியல. மஹிந்த ராஜபக்சேகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். பல பெல்ட்டுகள் அடித்து அவர் அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த பிரதமர் பதவியை மைத்திரி கொடுத்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்ல அதுவும் பறிச்சு எடுக்கப்பட்டாச்சு. இப்படி பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளதான் அவருடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்தது. ஆனால் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துடைய வாலிபர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் அண்டிய பகுதிகளில் இவருடைய கைது குறித்து அடைந்த மகிழ்வு என்ன சந்தோஷம் என்னன்றதை வெடிக்கொளுத்தி அவங்க சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. எனவே ஒரு அதிபர் என்றது எவ்வளோ பெரிய கல்விமானாக இருக்கக்கூடும் இருந்திருப்பார். அவரை முட்டங்கால தாளிட செய்ததுன்றது இந்த காலத்தால் அழியாத ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த பாவங்கள் தான் இப்போது துரத்துதோ என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுந்திருக்குது. கடந்த காலங்கள் நமக்கு தெரியும் அரசியல் எல்லாம் தூரமாகி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மேவின் சில்வா அவங்க முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் கடந்த காலத்தில் ஒரு டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே போய்த்து ஒரு பெரியோர் கவுரு மாடு கட்டுற கவுத்தால சமுர்த்தி உத்தியோகத்தரை மரத்தில் கட்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்தாரு. அதை திரும்ப அவிழ்த்து விட்டாங்க. இந்த அவிழ்த்ததுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கிருந்த ஆண்கள் எல்லாம் பயத்தில் அப்படி ஓரமாக நின்றாங்க. ஆனால் ஆஃபீஸுக்குள்ளே இருந்து பெண்களுடைய ஒரு மிரட்டலும் ஒரு சலசலப்பும் வந்ததுனால தான் அந்த அதிகாரி காப்பாற்றப்பட்டார். எனவே அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிக்கொள்ளணும். எனவே அரசியல்வாதி அதிகாரத்தில் இருக்கும்போது ஆட்டம் போடலாம், கூத்தாடலாம், கொண்டாடலாம். அதிகாரம் இல்லாத போது இப்படி சிறைவாசம் செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகுது என்றால் இது இறைவன் கொடுக்கின்ற தண்டனையாக மட்டும்தான் பார்க்க முடியும். நிச்சயமா பாதிக்கப்பட்டவங்களுடைய கர்மாண்டு சொல்லுகின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்பதுதான் அதற்கான கூலியை இப்போது அனுபவிக்கிறாங்க என்பதுதான் நமக்கு தெரிகிற விஷயம். என்னதான் இருந்தாலும் இந்த அரசியல் கலாச்சாரங்கள் மாற வேண்டும். மனிதனை மனிதன் மதித்து நடக்கின்ற நாட்டுக்காக உழைக்கின்ற அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளும் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.